என்ன துன்பம் வந்தாலும் சிவனை மனதில் நினையுங்கள். எந்த வடிவிலாவது உதவி நிச்சயம் கிடைக்கும். ஒரு சமயம் அவ்வை பிராட்டி சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார். நீண்ட தூரம் நடந்து வந்ததால் களைப்பில் ஓரிடத்தில் அமர்ந்தார். அப்போது சிவன் இருந்த திசையை நோக்கி காலை நீட்டினார். இதைக் கண்ட பார்வதிக்கு கோபம் வந்துவிட்டது. அவ்வையிடம் வந்த பார்வதி, உலகாளும் என் தலைவனாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்த்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது அவரை அவமரியாதை செய்வது போலல்லவா உள்ளது. எனவே காலை வேறு பக்கமாக நீட்டிக்கொண்டு அமருங்கள் என்றாள். இதை கேட்ட அவ்வை சிரித்தார். அம்பிகையிடம், தாயே, என்ன சொல்கிறீர்கள்? சிவன் இல்லாத இடம் பார்த்து காலை நீட்டுவதா? அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. அப்படியே இருந்தாலும் அந்த திசையை நீங்களே சொல்லுங்கள். அத்திசை நோக்கி என் காலை நீட்டிக்கொள்கிறேன் என்றார். அப்போதுதான் சிவபெருமான் இல்லாத இடம் என்று ஏதுமில்லை, அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ற உண்மை அம்பிகைக்கு விளங்கியது. என்ன துன்பம் வந்தாலும் சிவனை மனதில் நினையுங்கள். எந்த வடிவிலாவது உதவி நிச்சயம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய.